கடலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, குவாலிட்டியான கடலை. இந்த கடலை தான் அரைக்க போகிறோம். இந்த ஷாப் காரைக்குடி மரச்செக்கு எண்ணெய் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டட். இப்போ தான் கடலை போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 15 கிலோ கடலை. இந்த மிஷின் கொள்ளளவு 15 கிலோ தான். இது ஆட்டுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் மேக்ஸிமம். கடலையை போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு, நல்ல வெயிலில் காய வச்சுட்டு, தண்ணி சத்தெல்லாம் போனோன்னே அதுக்கப்புறம் தான் இந்த கடலையை வந்து நாங்கள் அரைக்கிறோம். இது ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஃபேட் கிடையாது. ஏன்னா இந்த மெதுவாக ஆட்டுறதுனால உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து அந்த ஃபேட்டெல்லாம் நேனோவாக அப்படி சின்ன சின்னதாக கொழுப்பெல்லாம் சின்ன சின்னதாக தெரிச்சிடும். அதனால இதை நம்ம சாப்பிடும்போது, இந்த ஆயிலை நம்ம சாப்பிடும்போது சமைச்சு அதை வந்து நமக்கு மோஷனில் வெளில வந்துடும். ஓகே, இப்போலாம் தெருவுக்கு 10 கடை வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கரெக்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில், சென்னையில் மட்டுமே 125 செக்கு கடைக்கு மேலே இருக்குது. எல்லா கடையிலையும் செக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் ஆட்டுறாங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க்கு. நம்ம போய் அதில் பெரிய ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் எங்களோட குவாலிட்டி. இதில் நாங்கள் தொளிக்கிற தண்ணி முதற்கொண்டு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண. சரி, இப்போலாம் வந்து சமைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லாமல் சமைக்க முடியாது. ஆனால் இந்த செக்கு எண்ணெய் சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சில வதந்திகள் கிளம்பிட்டு இருக்கு. இது உண்மையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது பொய். செக்கு எண்ணெய் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கூட இப்போ செக்கு எண்ணெய் சாப்பிட சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் யாரெல்லாம் கெடுதல், யாரெல்லாம் ஃபேட்டுன்னு சொன்னாங்களோ இப்போ எல்லாமே ஒரு அளவு சாப்பிட சொல்கிறாங்க. நல்லெண்ணெய் 3 நாள், கடலெண்ணெய் 2 நாள், தேங்காய் எண்ணெய் 2 நாள். இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் எல்லாம் ஒரு மாதத்துக்கு இது ஈக்குவலாக 2 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 2 லிட்டர், கடலெண்ணெய் 1 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லா எண்ணெயும் சாப்பிடணுன்னு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. வந்து எண்ணெயில் வந்து கலப்படம் நிறையா வந்துருச்சுன்றாங்க. இது உங்களுக்கு வந்து சுத்தமான எண்ணெய்ன்றது எப்படி நம்புறது? ஓகே, இது வந்து உங்களுக்குன்னு இல்லை, இதில் 89-90% பீப்புளுக்கு இல்லை 100% பீப்புளுக்கு இந்த டவுட் இருக்கு. பட் எங்களோட இதை எப்படி நம்பலாம் அப்படின்னா, நாங்கள் கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாமே வாங்கி ஆட்டுறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 12 hours எங்களோட செக்கு ஓடுது. ஸோ இதில் அவுட்புட்டு செக்கு நாங்களே அரைக்கணுங்கிறதுக்கு காரணம் புண்ணாக்கு. அவுட்புட் புண்ணாக்கு 3 எண்ணெயுமே கவர்மெண்ட் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி எங்களோட கடையில் ஒட்டியிருக்கோம். யாருக்கு டவுட் வந்தாலும், இஃப் யூ ஆர் ரெடி டு கோ, நீங்கள் வந்து எந்த பாட்டில் எண்ணெயை வேணாலும் நீங்களே பிக் பண்ணி, உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் இருந்துச்சு உடனே FSSAI லேப்ல கொடுத்து பண்ணணும்னா நீங்களே எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதனால நான் சொல்கிறேன், எங்களோட இது கண்டிப்பாக நல்ல ஆயில், வித்தவுட் எனி மிக்சிங், நோ கலர், நோ கெமிக்கல். தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். 200% கேரண்டி.